Welcome to OTT Junction Super Singer Season 10. ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 இந்த வாரம் தமிழ் கடவுள் முருகன் பாடல்கள். ஸோ நம்ம நடுவில் ஒரு கேப்புக்கு அப்புறமா திருப்பி நம்ம சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தமிழ் கடவுள் முருகன் பாடல்கள். ஸோ முருகன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. சமீபத்தில் தான் தைப்பூசம் முடிஞ்சுது. இந்த நேரத்தில் இவங்க தமிழ் கடவுள் முருகன் பாடல்கள் பொதுவாக பக்தி பாடல்கள்னு சொல்லி எல்லா பாட்டும் வரும். அதில் இது தனியாக தமிழ் கடவுள் முருகனுக்குன்னு ஒரு ரவுண்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுங்கிறது பாராட்டுக்குரியது. ஸோ அதில் குழந்தைங்க எல்லாம் பாடினாங்க. அதில் முதல் பாடலாக பாடினது தேவரின் தெய்வம். தெய்வம் அப்படிங்கிற படம் நம்ம தேவர் நிறைய படங்கள், தேவர் பிலிம்ஸ்ல ஏராளமான படங்கள் எடுத்திருக்காரு. அவருடைய தெய்வம் முருகன் தான், முருகப்பெருமான் தான் அவருக்கு இஷ்ட தெய்வம். ஸோ அதான் அவர் ரொம்ப எல்லா இதுலையும் இது பண்ணுவார், விரும்புவார். அவருடைய படங்கள்ல எல்லாம் முருகன் சம்பந்தமான பாடல்கள் இருக்கும். தமிழிசை பாடல்களாக அது இருந்தது. முதல் பாடல் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரியங்கா, அதே மாதிரி நஸ்ரீன். இந்த நஸ்ரீனும் பிரியங்காவும் சேர்ந்து பாடினது வருவாண்டி வருவாண்டி மலையாண்டி. அந்த தேவரின் தெய்வம், தேவர் சின்னப்பா சாண்டோ சின்னப்பா தேவர் நிறைய பக்தி படங்கள் எடுத்திருக்காரு. அதுல குறிப்பா தேவரின் தெய்வம் அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுல வரக்கூடிய பாடல்கள் தான் ட்ரெண்ட் செட்டிங் சாங்ஸா இருக்கும். அது குறிப்பா என்ன காரணம் அப்படின்னா, வயலின் மேதை குன்னக்குடி வைத்தியநாதன் தான் அதுக்கு மியூசிக்கு. அவர் எல்லாரையும் பயன்படுத்தி பெரிய பெரிய ஆட்கள், அவங்களெல்லாம் பெங்களூர் ரமணியம்மாள், அதே மாதிரி சூலமங்கலம் சகோதரிகள், மதுரை சோமு, இவங்களெல்லாம் வச்சு அவர் பல பாடல்களை உருவாக்கி இருக்காரு. அதுல குறிப்பா அந்த முதல் பாடல் வருவாண்டி வருவாண்டி மலையாண்டி, அது நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில கவியரசர் கண்ணதாசன் எழுதின பாட்டு. அது சூலமங்கலம் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்க தான் பாடியிருந்தாங்க. அந்த பாடலை ரெண்டு பேரும் பிரியங்கா, இலங்கையை சேர்ந்த பிரியங்கா அண்ட் நஸ்ரீன் ரெண்டு பேரும் பிரமாதமா பாடினாங்க. சில பாடல்கள் போட்டிக்கு பாடுறப்ப அது வெற்றி தேடி தரும். அது ஒரு கூஸ் பம்ப்ஸை ஏற்படுத்தும் கேட்கிறவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஹை பிச் பாட்டு, அதாவது மதுரை சோமு பாடுற பாட்டெல்லாம் சாதாரணமா மற்றவங்களால பாட முடியாது. அது இந்த வடிவேலு கூட ஒரு படத்துல காமெடி இருக்கும். மேல ஒருத்தர் பாடுவாரு, அவர் கீழேந்து நெஞ்சு இது மூச்சு நின்ற போதுன்னு சொல்லி ஜாடையில காட்டுவாரு. அந்த மருதமலை மாமணியே முருகையா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டு மாதிரிலாம் ஹை பிச்சு யாராலையும் பாட முடியாது. மதுரை சோமு அனாயாசமா பாடியிருப்பாரு. அந்த பாட்டும் தேவரின் தெய்வத்துல வரக்கூடிய பாட்டு தான். ஸோ இந்த பாட்டை லயனட் அப்படிங்கிற ஒரு சிறுமி அவ்வளோ பிரமாதமா பாடினாங்க. இந்த எபிசோடுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய நடிகை நளினி, அதே மாதிரி நடிகை வடிவுக்கரசிங்கிறவங்க ஏபி நாகராஜனுடைய சொந்தக்காரங்க. ஸோ ஏபி நாகராஜன்கிறவர் எப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்திருக்காருன்னு நமக்கு தெரியும். திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, இந்த மாதிரியான பல படங்களை எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவங்களுக்கு இது அந்த முருகனே பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க இந்த லயனட்டுடைய பாட்டை கேட்டு. அடுத்த பாடலும் தேவரின் தெய்வம், முருகனுக்காகவே எடுக்கப்பட்ட படம். அதுல நிறைய பாடல்கள் பயங்கர ஹிட்டான பாடல்கள் தான். அதுல அந்த பாட்டுல தோன்றி நடித்தவர்கள்னு பார்த்தோம்னா வி.கே. ராமசாமி மற்றும் நம்ம இவர் கே.ஏ. தங்கவேலு, டனால் தங்கவேலு. இந்த பாட்டை ரிதன் அப்படிங்கிற சிறுவன் தான் பாடினாரு. இந்த பாட்டு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அப்படிங்கிற பாட்டு. ஸோ இந்த பாட்டை பொறுத்தவரைய இதுவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான். இந்த பையன் ரொம்ப சூப்பரா பாடினாரு. அந்த பாட்டை கேட்டு நளினி நேரடியா முருகனே வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்படின்னு அவங்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தினாங்க. ஸோ ஒரு கூஸ் பம்ப்ஸை ஏற்படுத்தக்கூடிய பாடலாக இந்த ப்ரமோல இந்த பாட்டு இருந்தது. இந்த ப்ரமோல இந்த பாடலை பாதியிலேருந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த பாட்டு எப்படின்னா, கந்தன் கருணை படத்துல வரக்கூடிய பாடல். இந்த படத்துக்கு இசை கே.வி. மகாதேவன், பாடல் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன், பி. சுஷீலா அம்மா பாடியிருப்பாங்க. சிவகுமார், கே.ஆர். விஜயா நடிக்கக்கூடிய பாடல் அது வரும். இந்த பாடலோட ஆரம்ப வரிகள் என்னன்னா, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்குன்னு வரும். இதுல அவங்க எதுல இருந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ், இது செகண்ட் ஸ்டான்ஸ்ல வரும். செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய், சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய், செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய், சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய், கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய் அப்படின்னு வரும் வரிகள். அவங்க செவ்வேல் என நீ பெயர் கொண்டாயிலேருந்து கட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலுடைய முதல் வரிங்கிறது மனம் படைத்தேன்,
உன்னை நினைப்பதற்கு அப்படிங்கிற அந்த பாட்டு தான் டி சுஷிலாமா பிரமாதமா பாடியிருப்பாங்க கந்தன் கருணையில. ஏபி நாகராஜன் இயக்கிய படம். நம்ம வடிவுக்கரசி சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய வடிவுக்கரசி வந்து அவங்களுக்கு நெருங்கிய உறவினர், பெரியப்பான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு உறவினர். இந்த பாடலை வந்து ஆதனா ஸ்ரீ ரொம்ப பிரமாதமா பாடினாங்க. இதை தவிர வந்து அந்த சின்ன குழந்தை 2 டீமுக்குமே பாடக்கூடிய ஒரு குழந்தையும் பாடியிருக்காங்க. அவங்க வர்ஷா ஸ்ரீன்னு நினைக்கிறேன், வர்ஷினி ஸ்ரீன்னு நினைக்கிறேன், அவங்களும் அந்த ஆரம்பத்துல பாடியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஒரு பக்தி ரசத்தை பொழியக்கூடிய ஒரு ஒரு ரவுண்டா இருக்கு இந்த ப்ரமோல. இன்னும் நல்ல நல்ல பாடல்கள் அடுத்த ப்ரமோல, செகண்ட் தேர்ட் ப்ரமோல எதிர்பார்க்கிறோம்.